முருகையன் சார். ஏன் சார் இவ்வளோ லேட்டா காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கிறீங்க? முதலாளா சீட்டு பங்கீட்டையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்கல்ல, ஏன் இவ்வளோ லேட்டு? சார் எலெக்ஷன் கமிஷனே இன்னும் தேதி இன்னும் இருக்கு. நீங்க ஏன் சார் துடிக்கிறீங்க? எல்லாரும் ஊடகத்தில் நாங்கள் லேட் பண்ணிட்டோம் இன்னும் வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு 4ஆம் தேதி இருக்கு, 6ஆம் தேதி இருக்கு, வாபஸ் பெற தேதி இருக்கு. அதிகாரப்பூர்வமாக இவர்கள் தான் இந்த தொகுதியில் கேண்டிடேட்னு அறிவிக்கிற அந்த அதிகாரம் படைத்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அறிவிச்ச பிறகுதான் வேற சார். திங்கட்கிழமைக்கு அப்புறம் நீங்க நினைச்சாலும் நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியாது. நாங்க லேட்டாவும் தான் லேட்டஸ்டா வருவோம் சார். நீங்க சொன்னீங்கல்ல சுதாவை கடைசி 1 மணி நேரத்துல அறிவிச்சாங்க, அவன் ஜெயிக்கலையா? அதனால முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணலாம், ஜெயிச்சிருவாங்களா? கடைசியில வேட்புமனு தாக்கல் பண்ண ஜெயிக்க மாட்டாங்களா? இது என்ன சார்? சிம்புவோட பஞ்ச் டயலாக்லாம் சொல்லுங்க. யார் வராங்க கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் 4ஆம் தேதி கொடுத்திருக்கு, 6ஆம் தேதி கொடுத்திருக்கு சார். வேட்புமனு தாக்கல் பண்ணது 2 நாள் இருக்கு சார். நாங்க இன்னைக்கு அறிவிக்கிறோம் சார். என்ன தப்புங்கறனா அறிவிச்சு வாபஸ் டேட் முடிஞ்சு அதிகாரப்பூர்வமாக தொகுதிக்கு இன்னார் தான் சீட்டுன்னு சொன்னாதான் வேட்பாளர்னு அறிவிச்சாதான் நீங்க வேலையே செய்யணும். அப்புறம் தான் நீங்க வாக்கு கேட்கவே போகணும். நீங்க சரி போய் 3 நாள் நீங்க 3 நாள் பிரச்சாரம் பண்றீங்க, அப்புறமா அந்த வேட்பாளர் மனு ரத்து செய்யப்பட்டதுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க அந்த 3 நாள் பிரச்சாரம் செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணாலும் வேஸ்ட் தானே. முருகன் தேவை, நல்ல அனுபவம் இருக்குது, ரொம்ப காலம் உழைக்கிறார். இவருக்கு தெரிஞ்ச அந்த ஞானம் ஏன் கிரீஷ் சோடங்களுக்கு தெரியல? 75 நாளைக்கு முன்னாடி வச்சுட்டு எனக்கு நவம்பர் இல்ல முடிச்சிடறேன், நவம்பர் 31ஆம் தேதி குழு அமைச்சாச்சு சார். எங்களுக்கு சீக்கிரம் தொகுதியை முடிங்க, நாங்க களத்துல வேலை செய்யணும், நாங்க வேட்பாளர் அறிவிக்கிறோம், சீக்கிரம் கொடுங்கன்னு ஏன் சொன்னீங்க? சீட்டு வாங்குறதுக்கு ஒரு அரசியல் கட்சியிடம் சீட்டு வாங்குவதற்கு போராடுவது என்பது வேறு, எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்ச டேட்டுக்குள்ள நாங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுங்கிறது வேறு. அது நீங்க ஒரு நிமிஷம் என்ன கூட்டணி சார், நீங்க கடைசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க அறிவிப்போம் கூட நீங்க அதை உங்களுடைய கொள்கையா கூட நாங்க மாத்தி வச்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம். மனு தாக்கல் பண்ணிட்டு வாபஸ் வாங்குறாங்க. புதுச்சேரியில ஒரு ட்ரெண்ட் வேற, எல்லாரும் போய் இது பண்ணிருங்க, அதுக்கப்புறம் வாபஸ், அதெல்லாம் உங்களுடைய கொள்கையா கூட நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. அது அல்ல இங்க. இப்ப திமுக உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையே பாருங்களேன், அவங்க களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க. வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் இறங்கி வேலை பாக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி 27 தொகுதின்னு சொன்னதுக்கு பிறகு கண்டிப்பா அப்பவே எந்தெந்த தொகுதிங்கிறது முடிவாயிருக்கும். அட்லீஸ்ட் இறங்கி வேலை பார்க்கணுமா வேண்டாமா? இருங்க சார், எந்தெந்த தொகுதின்னு அறிவிக்கப்பட்ட பிறகாவது நீங்க கட்சி சார்பில் இறங்கி வேலை பார்க்கணுமா வேண்டாமா? அப்ப யாரு கேண்டிடேட்டோ அவங்க இறங்கி வேலை பார்க்கட்டும் அப்படின்னா மத்தவங்க வீட்டுக்குள்ள தூங்குவீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல. வில்சன் சொன்னது மாதிரி மாநில கட்சிகளுடைய நிலைப்பாடு வேறு, அகில இந்திய கட்சிகளுடைய தேசிய கட்சியின் நிலைப்பாடு வேறு. 5 மாநில தேர்தல் நடக்குது சார். இந்த மாசத்துல 5 மாநில தேர்தல் நடக்குது இல்லையா? நாங்கள் இப்ப கேரளாவில் எப்படி நாங்க எந்த மாநிலத்துல ஆட்சியை பிடிப்பதில் தான் கண்ணு கருத்துமா இருப்போம், அதுல முக்கிய கவனம் செலுத்துவோம். இங்க அப்படி இல்ல. பாண்டிச்சேரியில உங்களுக்கு அவசியம் இல்லையா? பாண்டிச்சேரி அவசியம் இல்ல, அதனாலதான் முதல்ல அங்க இது பண்றாங்க. இப்ப தமிழ்நாடு போங்க, எல்லாரும் தொகுதி பங்கீட்ட வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு முடியற அன்னைக்கு நீங்க முடிக்கிறீங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்க 20 சீட்டு ஜெயிக்கிறோமா, 30 சீட்டு 28 சீட்டு ஜெயிக்கிறோமா அப்படிங்கிறது கூட பெரிய முக்கியம் இல்ல சார். எங்களுக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கணும், ஒரு மாநிலத்துல ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. 5 மாநில அவ்வளவுதான் டிபேட் சார், வீட்டுக்கு போவே சார். ரிசல்ட்டே சொல்லிட்டீங்களே, 5 4ஆம் தேதி ரிசல்ட். எங்களுக்கு முக்கிய 5 மாநில தேர்தல் நடக்கிறது ஒரு தேசிய கட்சி அதுல சம்பந்தப்பட்டது, அது பிஜேபியா இருக்கட்டும், அது காங்கிரஸா இருக்கட்டும். நாங்க எல்லா மாநிலத்திலையும் கவனிப்போம். தேசிய தலைவர்கள் பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போவாங்க. இடையில எங்கள் தலைவர் சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தது. 4-5 நாள் கவனம் பூரா ராகுல் காந்தி கேரளாக்கு போற ராகுல் காந்தி ஏன் தமிழகத்துக்கு வரலன்னு இல்ல இருங்க சார், அந்த கேள்வியை நான் கேட்கல. ஏன்னா அவர் வரமாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். வருவார் சார், இருக்கு சார். இன்னும் தேர்தல் பிரச்சாரம் துவங்கல சார். எங்களை பொறுத்தவரை இன்னும் வேட்புமனுவே தாக்கல் பண்ணல. யார் வேட்பாளர் தெரியாம சார் அப்படி எல்லாம் நாங்க முன்னாடியே அரசியல் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் இல்ல சார். எங்களுக்கு அவசியம் இல்லை. வேட்பாளர்லாம் அறிவித்த பிறகு போய் நீங்க மக்கள் கிட்ட வேட்பாளர் அறிமுகம் பண்ணுவீங்க. முதல்ல உங்க கட்சிக்காரங்களுக்கு இப்படி ஒருத்தங்க நம்ம கட்சியில இருக்கிறாங்களான்னு எப்ப தெரியறது? அதுக்கு ஒரு வாரம்
வேட்பாளர் இவர்தான் உங்க தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாரம், அப்புறம் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்குள்ள எப்படி நீங்க கவர் பண்ண முடியும்? ஒரு மாநில கட்சியினுடைய அரசியல்வாதிகள் வந்து மூவ் பண்றது வேற சார். இது ஒரு அகில இந்திய கட்சி. ராகுல் காந்தி வந்து வீடு வீடா போகணுங்கிற அகில இந்திய கட்சி. நீங்க ஒரு 4 இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணா போதும். 2 நாள் வந்து ஒரு நாளைக்கு 2 இடம், 4 இடங்களில் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாலே முடிஞ்சு போனது சார். முடிஞ்சிருச்சா? ஆமா, ஜெயிச்சிருவோம் சார். நாங்க அப்படிதான் எல்லாரும் சொல்லுங்க. முடிஞ்சிருச்சுன்னா அதான் முடிஞ்சு வெற்றி பெற்றுடுவோம் நினைக்கிறேன். லேட்டா வந்தா லேட்டஸ்டா வரும், வெற்றி முகத்தோடு வருவோம். வெற்றி முகத்தோடு வருவோம். இப்ப நீங்க அறிவிச்சிருக்கிறீங்கல்ல, அந்த அறிவிச்ச வேட்பாளர்களே வந்து யாருமே பெரிதாக பரிச்சயம் இல்லாதவங்க, அறிமுகம் இல்லாதவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. கிடையாது. இருங்க சார், உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இது அவங்க சோசியல் மீடியால ட்விட்டர்ல இது அவங்களோட வேட்பாளர், இது இவங்களோட ஆதரவாளர்னு சொல்றாங்கல்ல, எப்படி இணக்கமா இருக்கும்? ரொம்ப சுருக்கமா செல்லகுமார் எல்லாருமே மக்களுக்கு அறிமுகமான சார். நீங்க ஒரு செல்லகுமார் வச்சுட்டு தான் நீங்க பேசுறீங்க, எல்லாரும் அறிமுகமானவங்க. சார் கொந்தளித்து கொண்டிருக்கும் இந்த நிமிடத்தில் அவங்களுடைய காமராஜ் பவன்ல சத்தியமூர்த்தி பவன்ல 2 வேட்பாளர்கள் அந்த கோவை சிங்காநல்லூருக்கும் கவுண்டம்பாளையத்துக்கும் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த 2 வேட்பாளர்களை மாத்தணும்னு சொல்லிட்டு அங்க ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. இருக்கும் ஜனநாயக கட்சி சார், 100% ஜனநாயக கட்சி. எங்கள் கோரிக்கை வைப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த வேட்புமனு தாக்கல் பண்ற 6ஆம் தேதி வரைக்கும் கூட நாங்க கோரிக்கை வைப்போம், மாற்றம் கூட செய்யும், மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு சார். அதான் கேக்குறோம். இப்ப எதிர்ப்பெல்லாம் வரும் கேட்டுக்கிட்டு அப்படியே அடிமைத்தனமா இருக்கிற கட்சி இல்ல சார் இது. சார் நீங்க ஒண்ணு இல்ல, அப்படியாப்பட்ட பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக சி சுப்பிரமணியமோ பக்தவச்சலுக்காக நாங்க அங்கதான் வேலை பார்க்கணும், இங்க எங்களுக்கு வேலை இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? இங்க வேலை நான் எப்ப சொன்னேன்? எங்க வேட்பாளரை அறிவிக்கப்படணுமோ அங்கதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா எதுக்காக போராடி 27 சீட்டுக்கு கெஞ்சி கூத்தாடி நீங்க வாங்கணும்? இல்ல சார், தேர்தல் முன்னால நடக்குது சார். கேரளா பாண்டிச்சேரி எல்லாம் முன்னாடி நடக்குது. 9ஆம் தேதி வந்து இது ஓட்டு இது நடக்குது, முன்னாடி நடக்குது. அத முதல்ல கவனிப்பாங்க. இது வந்து இன்னும் 6ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ண டைம் இருக்கு. நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கு இன்னும் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு குதிக்கிறீங்க? முதல்ல வந்து எந்தெந்த இவரு ஒரு லாஜிக்கலான ஒரு क्वेश्चन வச்சார்ல கிரிசோடங்கற, அப்புறம் எதுக்காக 75 நாளைக்கு முன்னாடியே வந்து அது கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு இல்ல சார்? அது நான் விளக்கம் சொல்றேன் சார். கட்சிக்குள்ள வந்து கூட்டணி வேண்டுமா வேண்டாமா, விஜய் கூட போறதாங்கிற ஒரு குழப்பத்தை 2-3 தலைவர்கள் பேசியதனால் அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு போன நவம்பர் மாசம் தான் அவர் ஆரம்பிச்சு வந்து இங்க பேசினாரு. திருநெல்வேலியில முதல் முறையாக பாதிக்கு பாதி சீட்டு ஆட்சியில பங்குன்னு அவர் சொன்னாரு. அதுக்கு குழு போட்டோம். இருங்க சார், ஜோதிமணி அவர்களும் மாணிக்கம் தாக்கூரும் பேசினது ஜனவரிக்கு பிறகு. அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு குழப்பத்துக்கு முடிவு வைக்கிறது அந்த குழு அமைச்சாங்க. குழப்பம் தான் இருக்குது. அதாவது பிஜேபியும் தேசிய கட்சி, காங்கிரஸும் தேசிய கட்சி தானே. ரெண்டுத்துக்கும் பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், கேரளா எலெக்ஷன் ஒண்ணு தானே. அப்புறம் எப்படி நரேந்திர மோடி 4வது முறையா வரப்போறாரு தமிழ்நாடு? ராகுல் காந்தி அதுக்கு நிறைய இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி தேசத்துக்கு நல்ல கட்சி என்று நினைத்து மக்கள் பலமுறை ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஆனா வந்து 70% இந்துக்கள், பெரும்பான்மை மக்கள் இந்துக்களா இருக்கிற நாட்டில் இந்துக்கள் வேண்டுமா வேண்டாமா, இந்துக்கள் தலைவன் நான் என்று மத ரீதியாக மக்களை ஒன்று திரட்டி அவர்கள் வந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. யாரையும் பேச விடாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நியாயம் ஆயிராது. ஒரு விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். கேள்வி கேட்டா ஜெயிக்கல் தோக்குறது வேற சார். ஏன் வரல பிரச்சாரத்துக்கு தான் கேக்குறோம். இப்ப வரைக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒரே மேடையில ஏறி பிரச்சாரம் பண்ணி அதற்கு பிரதமர் மோடி வந்து எல்லாரும் கைதூக்கி நின்ன அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்ல. திமுக நீங்களே சொன்னீங்க குழப்பம் இருந்தது. நீங்க குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில ஏன் எல்லாரும் ஒரே மேடை ஏறி ஒன்றாக இப்ப வரைக்கும் வாக்கு கேட்கல? ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் இப்ப வரைக்கும் ராகுல் காந்தி இங்க வரல? பிரதமர் வேலையையும் பார்த்துட்டு இங்க வர்ற மோடி எங்க? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய
ராகுல் காந்தி ஏன் இங்க வராம இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கம்பேரிசன் நியாயம் தானே? இல்ல சார், மோடி இங்க வந்து எல்லா தலைவரும் நின்னுட்டதுனால அவங்க ஜெயிக்க போறது மாதிரியும் ராகுல் காந்தி வந்து இங்க வரலன்னு ஏன் சொல்றீங்க? வரலதானே? டைம் இருக்கு சார். ஏன் கேக்குறீங்களே? ஆமா சார், வரலன்னா ஏன் வரலன்னு யாருமே கேண்டிடேட்ட போடாம யாருக்கு சார் வந்து பிரச்சாரம் பண்றது? அப்படி இல்ல. இருங்க இருங்க சார், பிரச்சாரத்துக்கு போறாருல காங்கிரஸ் போனார்ல திருச்சியில, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிக்கு அவங்க நாளைக்கு வந்து இருங்க சார், நாளைக்கு வந்து கேண்டிடேட் அறிவிப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க கேக்குறாங்களா இல்லையா? நீங்க வேட்பாளர் சொல்லுதீங்கன்னா வேட்பாளர் அங்க ஏத்தி நிறுத்தி இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க வாக்கு கேட்டிருக்கலாம். அப்ப முக ஸ்டாலின் எங்களுக்கெல்லாம் வாக்கு கேட்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக கேண்டிடேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் அவர் போய் கேண்டிடேட்டை மேடையில ஏற்றி அறிமுகப்படுத்துறாரு. எங்களுக்கு கை சின்னத்துல வாக்களிக்க சொல்லி சொல்றாரு. அது கூட்டணி கட்சியோட தர்மம். நீங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? பரவாயில்ல சார், நாங்க இனிமே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி 4 இடத்துல இன்னும் பேசினா போதும், அது 40 தொகுதியில பேசுற மாதிரி அர்த்தம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார். நீங்க வந்து தெரு தெருவா போற தலைவர்ல சார், அவரு தெரு தெருவா போகணும், அந்த தேசிய தலைவர் அரசியல்வாதினா உண்மையிலுமே சார் மக்களை தேடி தெரு தெருவா போய்தான் ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யறது. ராகுல் காந்தி சொல்றீங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் எதுக்கு போனாரு? அதுதான் சொல்ல வந்த. அவர் நடந்து போகலையா? அதான் சார், தெரு தெருவா தானே போனாரு. எப்ப நடைபயணம் வைக்கணுமோ அப்ப நடைபயணம் வைப்பார் சார். எலெக்ஷன் டைம்ல போய் நடைபயணம் வைக்கணுமா? இதுக்கு மேல ஒண்ணு பேச. எலெக்ஷன் டைம்ல 2023ல தான் அவர் பண்ணாரு நடைபயணம். எப்ப போனாரு? 2024 எலெக்ஷனுக்காக தானே போனாரு, சும்மா நடந்தாரா? அதனால என்ன சார் கேக்குறீங்க? அதனால 24 தோத்தீங்களா? அதனால 24 தோத்தங்கறீங்களா? 52 சீட் இப்ப 100 சீட் சார். இல்ல இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, நாங்க காங்கிரஸ்னுடைய இல்ல நீங்க காங்கிரஸ் வந்து நீங்க சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே உட்காந்துக்குங்க. நாளைக்கு எலெக்ஷன் வந்தா காலையில 8 மணிக்கு தானே 9 மணிக்கு 8 மணிக்கு தானே 7 மணிக்கு தானே ஆரம்பிக்கிறாங்க. 6 மணிக்கு கூட நீங்க வாக்கு கேட்க வாங்க, மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். உங்க சொல்படி கடைசி அறிவிக்கப்பட்ட ஃபீல்டுல பலன் அளிக்காது. நீங்க 28 வாங்கினா என்ன 58 கூட நீங்க வாங்க, பலன் இல்லங்கிறாங்களே சார். வாங்கி என்ன சார் பிரயோஜனம் சார்? நீங்க என்ன வேணாலும் இந்த தேர்தல் முடிவு வர்ற வரைக்கும் உங்கள் கருத்துக்களை எப்படி வேண்டாலும் மாத்தி சொல்லலாம். நாளை பத்தி நீங்க பொத்தாம் பொதுவா பேசாதீங்க. ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்லிட்டாங்க. இருங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல 2 பேர் புதுசு, அவங்கள நீங்க மாத்துங்கன்னு போராட்டம் வெடிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சுங்கறாங்க. அது உண்மைதான். வர இருங்க, கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி திமுகவும் திமுக கூட்டணியும் ரொம்ப வீக்கா இருக்கிறோம். அதனாலதான் 2 தொகுதியை காங்கிரஸுக்கு தள்ளி வேற விட்டுருக்கிறோம். நம்ம அங்கேயே காங்கிரஸே அங்க வேலை பார்க்கலைன்னா திமுக வேலை பார்க்குமா? அப்புறம் எப்படி நம்ம ஃபீல்ட்ல நிக்கிறது? இப்பவே அவங்க ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. இல்ல அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா தொகுதியில 2 பேர் சிட்டிங் எம்எல்ஏ ஆட் பண்ணிக்கிற அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த கோவை பகுதியவே எடுத்துட்டீங்கன்னா அந்த 2 தொகுதிகள்ல அங்க பல வருஷமா அறியப்பட்ட மயூர ஜெயக்குமார் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போவாரா? சத்தியமா போக மாட்டாரு. மிகவும் அதிருப்தியில இருக்காரு. சத்தியமா போக மாட்டாரு. மயூர ஜெயக்குமார் மிகவும் அதிருப்தியில இருக்காரு. அவர் ஒரு தொகுதியை 2 பேரோ 3 பேரோ 5 பேர் கூட வேட்பு இது கொடுக்குறாங்க, மனு கொடுக்குறாங்க எங்களுக்கு வேணும்னு. அவங்கவுங்க பின்னாலையும் ஒரு 100 பேர் கூட இல்லாம மனு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க பின்னால 100 ஓட்டு வந்தா போதுமா? இல்ல 100 பேர் இருப்பாங்க சார். அப்புறம் அவங்க மக்கள் ஓட்டு போடுறது வேற. 3 ஆதரவாளர்கள் 100 பேர் இருப்பாங்க. ஒரு 100 பேர் போய் சத்தியமூர்த்தி போகல கோஷம் போட்டு அவரை மாத்துங்க அப்படினா யாரையுமே வேட்பாளரா போட முடியாது சார். சார் அப்படி கிடையாது சார். நான் போய் கேட்டேன்னா 200 பேர் ரெகக்னிஷன் ஒன்னு இருக்குல்ல, அப்புறம் எப்படி கட்சி வளரும்? யாரு களத்துல நின்னு வேலை பார்த்திருக்காங்களோ, கடைக்கோடியில இருந்து வேலை பார்த்த ஒருத்தருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா தானே அவன் இறங்கி வேலை பார்ப்பான். எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க கடைசியா கொடுத்திருக்காங்கன்னா யாருக்கு கொடுத்தீங்க? கடைசியா வந்து யாருக்கு கொடுத்தீங்க? வேட்பாளரை கடைசியாக அறிவித்து விட்டால் நீங்க எல்லாம் வராது, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னா எல்லாம் ஒற்றுமையா இருந்து வேலை செய்வாங்க சார். அப்படி இல்லைன்னா திமுக அண்ணா திமுக அண்டர்ஸ்டாண்டிங்க எங்களை தோக்கடிக்கும் திமுகன்னா, அப்ப நாங்க திமுக தோக்கடிக்கணும்னா அப்ப திமுக ஜெயிக்கட்டும்னு அண்ணா திமுக நினைக்குதா? அண்ணா திமுக ஜெயிக்கட்டும்னு திமுக நினைக்குதா? ஆமா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் அப்படிதான் சார். நீங்க காங்கிரஸை திமுகவே தோக்கடிக்கும், திமுகவை காங்கிரஸ் தொண்டர்களே தோக்கடிப்பாங்க. கடந்த உள்ளாட்சி தேர்தல் 2021 உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸை தோற்கடிக்கணுங்கிறதுக்காகவே திமுக காரங்க சுயேட்சையா நின்னாங்க. உங்களுடைய பதவி எத்தனை வந்துச்சு? உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சா? உங்களுக்கு சார் நீங்க நடந்துச்சா இல்லையா? உங்களை தோற்கடிச்சிருக்காங்க. இட் ஹேப்பன்ட்.
இருக்கட்டும் சார், அங்கொன்றும் இங்க அதுவே அப்ப அதை நீங்க accept பண்ணிக்கிறீங்க. இங்கொன்று அங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்குது சார், இல்லன்னு சொல்ல. இல்ல என்னதான் காந்திய வழியில இருந்தாலும் இவ்வளவு அகிம்சை ஆகாது சார். நன்றி.